சிவகங்கை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 3 சிறுமிகள் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கையில பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் அரசு குழந்தைகள் காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பியோடைய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கை அரசு குழந்தைகள் காப்பகத்துல ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி வருவதுடன் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 18 வயதிற்கும் உட்பட்ட சிறுமிகளும் நீதிமன்ற அனுமதியுடன் பராமரிக்கப்பட்டு வராங்க. இந்நிலையில தேவக்கோட்டை, மானாமதுரை, ஆறாவயல் பகுதியைச் சேர்ந்த 3 சிறுமிகள் நேற்று அதிகாலையில பாத்தீங்கன்னா காப்பகத்தோட பின்புற தோற்றில ஏறி சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது என்னன்னா ஜன்னல் வழியாக தப்பிச்சு போனதாக அங்க இருக்கிற காவலர்கள் போலீசாரிடம் புகார் கூறியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த காப்பத்தோட பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. கடந்த 2023ஆம் ஆண்டிலும் இதே காப்பகத்திலிருந்து 2 சிறுமிகள் தப்பியோடி 7 நாட்கள் கழித்து மீட்கப்பட்ட சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. காப்பகத்தில் பணிபுரியும் காவலர்கள் தங்கள் முறைகளை பணியாக மேற்கொள்வதில்லை என்றும் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்த நிலையில் உள்ளதாக பொறுப்பாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதே சம்பவம் இந்த ஊழியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில காப்பகத்தை கண்காணிக்கும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் சமூகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக உள்ளதால் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து நடவடிக்கை எடுக்கணும் என்று சமூகர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.